இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்வோம், மனம் திரும்புவோம். இல்லை என்றால் அவன் கர்த்தர் கடிந்து கொள்வார். வரப்போகிற நியாய தீர்ப்பு தேவ ஜனத்துக்கு அல்ல, மகனே உனக்காக அல்ல. ஆனால் நீ மனம் திரும்பினால் நீ பிழைத்துக் கொள்வாய். நீ அவரை தேடி அவருக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி நீதியை செய்து ஜனங்களுக்கு முன்பதாக நியாயத்தையும் இரக்கத்தையும் காண்பிப்பாயானால் நீ தப்பு வைக்கப்படுவாய். கோபத்தின் நாளிலே நியாய தீர்ப்புக்கு நீ உன்னை கர்த்தர் மறைத்துக் கொள்வார். இல்லை என்றால் நீனும் புறஜாதிகளோடு கூட நீ அழிந்து போவாய், எரிந்து போவாய், சங்காரமாவாய். எச்சரிக்கையாயிருந்து மனம் திரும்பு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசையா உம்மை விட யாரும் இல்லை, ஏசையா உம்மை விட்டா யாரும் இல்லை, ஏசையா உம்மை விட யாரும் இல்லை, ஏசையா நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை, ஏசையா உம்மை விட யாரும் இல்லை, ஏசையா உம்மை விட்டா யாரும் இல்லை, ஏசையா உம்மை விட யாரும் இல்லை, ஏசையா. செப்பனியா 2ஆம் அதிகாரம். உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. விரும்பப்படாத ஜாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறுக்கப்பட்ட ஜாதியே, வெறுக்கப்பட்ட மக்களே. ஏன்? தவறு செய்ததுனாலே, பாவம் செய்ததுனாலே, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே சொல்லிட்டு ஜாதியை. கட்டளை பிறக்க முன்னும் என்ன கட்டளை? நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பின் கட்டளை வருது. பதரை போல நாள் பறந்து போக முன்னும் வேகமா நாள் முடிய போகுது. கிருபையின் காலம் முடிய போகுது. கிருபையின் வாசல் அடைபட்டு போக போகிறது. கர்த்தருடைய கோபம் உங்க மேல வர்றதுக்கு முன்னால, இது வாசிக்கும் போது பிரசங்கி 12 ஞாபகத்துக்கு வரும். கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள், சோதித்து பாருங்கள். உய்த்து, உய்த்துன்னா ஆராய்ச்சி பண்ணி, உய்த்து அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து, சிந்தித்து ஆராய்ந்து சோதித்து அறி. தேவனே, என்னை சோதித்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என் வேதனை உண்டாக்க வழி எடுத்து உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். சோதித்து பாருங்கப்பா, என்னை பரிசீலித்து பாருங்கப்பா. நீங்களே சோதிச்சு பாருங்க. ஏதாவது குறைகள் இருக்குமான மன்னிப்பு கேளுங்க. தேசத்தில் எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, நீங்க கர்த்தரை தேடுங்கள், நீதியை தேடுங்க, மனத்தாழ்மையை தேடுங்க. அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள். செப்பனியா, மறைக்கப்படுவீர்கள். தேவன் உங்களை மறைப்பா. யா யெகோவா, செப்பனியா மறைக்கப்படுவீங்க. யாருக்கு தெரியும்? என்னென்ன தேடணுமா? நியாயத்தை தேடுங்கள், நியாயத்தை நடப்பியுங்கள். நடப்பிக்கிறவர்களேன்னு இருக்குது, நியாயத்தை நடப்பியுங்கள். கர்த்தரை தேடுங்கள். நீதி எது? நீதின்னு தேடுங்க. மனத்தாழ்மையை தேடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தை படிங்க. நம்ம வசனத்தோடு கூட உங்களை ஒப்பிட்டு பாருங்க. தேடுங்கள், நீதியை தேடுங்க, மனத்தாழ்மையை தேடுங்க. ஒருவேளை கர்த்தர் நம்ம மறைக்கப்படுங்க. மனத்தாழ்மைங்கிறது பாவ அறிக்கை, மன்னிப்பு கேட்குதல், மனத்தாழ்மை. நீதி, செய்ய வேண்டியதை செய்யுங்கள். கர்த்தரை தேடுங்கள். இனி செய்ய நியாயத்தை நடப்பியுங்கள். தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்கள். மனுஷனுக்கு செய்ய வேண்டியது நியாயத்தை நடப்பிக்கிறவர்கள்னா இரக்கம். இரக்கம், மக்கள் ஜனங்கள் மத்தியில் இரக்கத்தை காமியுங்கள். அப்போ இங்கே என்னெல்லாம் சொல்லணும்னா, அவரை தேவனை தேடுங்கள், மனத்தாழ்மையாய் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்கள்.
செய்ய வேண்டிய நீதியை தேவனுக்கு முன்பதாக நீதியாய் நடக்க நீதியை தேடி அவருக்கு முன்பதாக வழியை சீர்படுத்துங்கள். நியாயம் ஜனங்களுக்கு மத்தியில் ஆமென் இரக்கமுள்ளவர்களாய் நியாயம் செய்கிறவர்களாய் இருங்க. அப்பொழுது கோபத்தினாலே மறைக்கப்படுவீங்க சொல்லிட்டு சொல்றார். காத்சா பெலிஸ்திய தேசம் குடியேற்று போகும். கிரேத்தியருக்கு ஐயோ, பெலிஸ்தியரின் தேசமாகிய கானானுக்கு ஐயோ. சமுத்திரக்கரை தேசம் ஆமென் அதெல்லாம் என்ன செய்யுமா, மேய்ப்பத்தங்க குடி மாட்டு தொல்வங்களும் ஆகுமா. சமுத்திர தேசம் வீணா போயிடும். யூதா வம்சத்தில் மீதியானவர்களின் வசமாகுமா. மந்தமே அஸ்கலோன் சாயங்காலத்தில் படுத்துக் கொள்வார்களாம். தேவன் விசாரிப்பார். தேவன் தம்முடைய ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்புவார். எப்போ? கர்த்தருக்கு முன்பதாய் தாழ்மைப்பட்டு தேவனிடத்தில் ஒப்புரவாகி நீதியை தேடி இரக்கத்தை தேடி மனத்தாழ்மையாய் நியாயத்தையும் நீதியும் செய்து கர்த்தரை தேடும்போது விடுதலை கர்த்தர் நமக்கு தருகிறார். எல்லா தூஷணங்களை கர்த்தர் கேட்கிறார். மோவாப் சோதோமை போல மாறும், அம்மோன் குமாராவை போல மாறும், காஞ்சோரியும் உப்புமா மாறி போயிடும். செல்னி கர்த்தர் குலமா பெருமை பாராட்டினாங்க. அவன் தேவ ஜனத்தை நிந்தித்தாங்க, அகங்காரம் பெருமை கொண்டாங்க. கர்த்தர்களுக்கு பலன் அளிப்பார். கர்த்தர்கள் மேல் கெடியாய் இருப்பார், மேல பயங்கரமா இருப்பார். பூமியில எல்லா தேவர்களும் மெலிந்து போக பண்ணுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர்களுடையதான கூட்டங்கள் குறைஞ்சி மெலிஞ்சு போயிடும், கூட்டங்கள் குறைஞ்சி போகும். அப்படிதான் பொருளாதாரம் குறைஞ்சி போயிடும். தீவுகளை எல்லாரும் புறஜாலம் தங்கள் ஸ்தானங்கள் இந்த கர்த்தரை பணிந்து எல்லாரும் கர்த்தரை அறிகிற நாள் வரும். எப்போ கர்த்தர் தம்முடைய நியாயத்தீர்ப்பை வெளிப்படுத்துகிறாரோ, எப்போ விக்கிரக ஆராதனை மேல தேவனுடையதான நியாயத்தீர்ப்பு இறங்கி வருகிறதோ, அப்போது ஜனங்கள் இதுவரை நாங்கள் மாயையை பின்பற்றினோம், பொய்யை பின்பற்றினோம், இப்போது தேவனாய் ஜீவனுள்ள தேவனை தேடி வருகிறோம் என்று அறிக்கையிட்டு அவரை பின்பற்றுவார்கள். அப்படி பின்பற்றாதவர்கள் எல்லாம் பட்டயத்தினால் கொல்லப்படுவார்கள். வனாந்தரத்தின் வறட்சியான ஸ்தலமாக்குவார். அங்கே பலவிதமான காட்டு மிருகங்கள் தங்கும் இடமாய் மாற்றி போடுவார். 15ஆம் வசனம். நான் தான், என்னை தவிர எல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லி இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்த களி கூர்ந்த நகரம் இதுவே. மிருகஜீவங்களின் தாபரமாய் போய்விட்டது. வழியாய் போகிறவன் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான். இதெல்லாம் யூதர்கள் அந்த யூதா தேசத்தை சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களுக்கு விரோதமாக கர்த்தர் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் அங்கே கட்டளையிடுகிறார். இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்வோம், மனம் திரும்புவோம். இல்லை என்றால் அவன் கர்த்தர் கடிந்து கொள்வார். வரப்போகிற நியாய தீர்ப்பு தேவ ஜனத்துக்கு அல்ல, மகனே உனக்காக அல்ல. ஆனால் நீ மனம் திரும்பினால் நீ பிழைத்துக் கொள்வாய். நீ அவரை தேடி அவருக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி நீதியை செய்து ஜனங்களுக்கு முன்பதாக நியாயத்தையும் இரக்கத்தையும் காண்பிப்பாயானால் நீ தப்பு வைக்கப்படுவாய். கோபத்தின் நாளிலே நியாய தீர்ப்புக்கு நீ உன்னை கர்த்தர் மறைத்துக் கொள்வார். இல்லை என்றால் நீனும் புறஜாதிகளோடு கூட நீ அழிந்து போவாய், எரிந்து போவாய், சங்காரமாவாய். எச்சரிக்கையாயிருந்து மனம் திரும்பு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. செப்பனியா 2வது அதிகாரம். இந்த 2வது அதிகாரத்தில் கர்த்தருடையதான அவருடையதான கோபத்துக்கு முன்பதாக யாராலும் நிற்க முடியாது. ஆகையினால கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னே நீங்கள் என்ன செய்யுங்க, அவரது கோபத்தின் நாள் வருவதற்கு முன்பதாக உங்கள் இருதயங்கள் நீங்கள் என்ன செய்யுங்க, உய்த்து ஆராய்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க, சோதித்து மனம் திரும்புங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், தேசத்தில் சிறுமையானவர்களே, கர்த்தரின் நியாயத்தை நடப்பிக்கிற ஜனங்களே, கர்த்தரை தேடுங்கள், நீதியையும் மனத்தாழ்மையும் தேடுங்கள். ஒருவேளை இப்படி நடந்து கொண்டால் கர்த்தர் என்ன செய்வாராம், தேசத்தின் ஜனங்களை அவருடையதான கோபத்துக்கு மறைத்து கொள்வார் என்று சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். கர்த்தர் யூதாவை விசாரித்து அவனுடைய சிறையிருப்பை திருப்புவார். ஆனாலும் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற தேவ ஜனங்களை நிந்திக்கிற அவர்களுக்கு விரோதமாக பெருமை பாராட்டி அவர்களுடையதான அக்கிரமத்துக்கு தக்கதாக
கர்த்தர் என்ன செய்வாரா? அவர்களை பதிலளிப்பார், நித்திய பாழாக்குவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த நாளில் எல்லா ஜனங்களும் என்ன நினைக்கிறாங்க? நான் தான், என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி தங்கள் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்கிறவர்களையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? பாழாக்குவாராம். அப்போ எல்லாரும் என்ன செய்வாங்க? நம்ம இப்படி பெருமைப்பட்டவர்களை பார்த்து அவர்களை என்ன செய்வாங்களாம்? கை கொட்டி அவர்களை ஈசல் போடுவார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். நம்ம இந்த நாளிலும் தேவனுக்கு விருப்பமாய் நடக்க நம்மை தாழ்த்துவோம். நம்ம உய்த்து ஆராய்ந்து பார்த்து நம்ம சோதித்து மனம் திரும்பி தேவனை தேடுவோம், அவருடைய நீதியை தேடுவோம், மனத்தாழ்மையை தேடுவோம். இது இல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார்? ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா, இந்த நாளில் நாங்கள் நீதியாய் நியாயமாய் கர்த்தாவே அப்பா மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. எங்களுடைய குறை குற்றங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்தருளும் ஆண்டவரே. ஒரு விசை கர்த்தாவே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொருவரும் கர்த்தாவே உமக்கு கோபம் உண்டாக்குகிற உமக்கு விருப்பமில்லாத காரியங்கள் ஏதாவது எங்களுடைய உண்டோ என்று பார்த்து எங்களை கர்த்தாவே அப்பா நீர் எங்களை நித்திய வழியிலே நடத்த வேண்டும் என்று இந்த வேளை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வரும் கோபத்துக்கு கர்த்தாவை தப்பித்து கொள்ள அப்பா ஸ்தோத்திரம், மனத்தாழ்மையை தரித்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் நீதியாய் நடக்கணும்ப்பா, உமக்கு பயந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.